வணக்கம் சொந்தங்களே. இது இபிஎஃப் சம்பந்தமாக நேஷனல் லெவலில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 3 நாட்கள் இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு. என்ன இன்னும் இதற்கான தீர்வு கிடைக்கல. ஆனால் யூடியூப்பில் வந்து போலியானதெல்லாம் போடுறாங்க. அது எந்த அடிப்படையில் போடுறாங்கன்னு தான் தெரியல. ஏங்க முதியோர்களுடைய மனசை டென்ஷன் ஆக்குறீங்க? யூடியூபர்ஸ் தான் கேட்குறேன், உண்மையை போடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. இங்கே சென்னையில் லாஸ்ட் மந்த் 11th அன்னைக்கு இபிஎஃப் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் இருந்தது. அது மாதிரி இவங்க நேஷ்னல் லெவலில் 3 days 9th 10th 11th 3 நாள் தொடர் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. இது மோடி காதில் விழுமா என்னன்னு தெரியல, என்ன நிர்மலா சீதாராமன் காதில் விழுமா என்னன்னு தெரியல. எங்கே பணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க? நியாயமா அது? இப்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார், 62 வயசில் இறந்து போயிட்டார். அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தால் அவருக்கு அந்த தொகை கொடுக்கணும். ஆனால் அந்த தொகை கொடுப்பறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது, அப்படியே தேங்கி போகுது. இது மாதிரி பல கோடிகள் தேங்கியிருக்கு. அதை வந்து எந்த முறையில் செலவு பண்ணித்திருக்காங்கன்ற விளக்கமே இல்லை. அதனால் அதை எப்படி நம்ம முறைப்படுத்த முடியும் என்று யோசிக்கிறார்களா என்ன? அதை ஒன்றும் புரியல. நம்ம ஜான் பீட்டர்ஸ், நம்ம கேரள எம்பி தெளிவாக சொல்லிட்டாரு, எவ்வளோ கோடி உள்ளே இருக்குது நம்ம பணம், இதில் எவ்வளோ தொகை வட்டி வருதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஏன் அதுலேருந்து தொகையை பிரித்து எல்லாருக்கும் கொடுங்க, இல்லைன்னா வழங்குற தொகைக்கு டிஏ கொடுங்க, இல்லை வட்டியை கொடுங்க. எங்கள் உரிமை தொகை தானேங்க. என்ன எலெக்ஷன் நேரத்தில் வங்கியில் பணம் போடுவாங்களா? அதுவாக கேட்குறோம். நாங்கள் எங்கள் உழைச்ச பணத்தை கேட்குறோம், அது கொடுங்க. இந்த போராட்டம் நடத்தும் அன்பு சகோதரர்களுக்கு மிக 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 நன்றி. உங்கள் போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்கள் போராட்டம் அல்ல, நம் போராட்டம், நம் போன்ற உழைத்த தொழிலாளர்களின் போராட்டம். என்ன கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மக்களுக்கு உழைச்சிட்டு அதில் ஒரு தொகையை பிரித்து இபிஎஃப் 95 சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு தோராயமாக என்னமோ இவங்க தர்மம் கொடுக்குற மாதிரி, அதுக்கு வட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன இது அத்தனை யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதை கொஸ்டின் பண்ணாங்க. பாவம் முதியவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் முன் வர வேண்டும், பொதுமக்கள் முன் வர வேண்டும். அப்படி முன் வந்தால் தான் அந்த முதியவர்களுக்கு வந்து அந்த தொகை கிடைக்கும். இருக்கும்போது அந்த ஆன்மா சாந்தி அடையும். சரிங்களா? இந்த மத்திய சர்க்கார் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது சரியில்லை. தயவுசெய்து மத்திய சர்க்கார் இந்த நிகழ்வுகளெல்லாம் கண்காணித்து உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காணுமாறு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் கனிவான வேண்டுகோள். நன்றி. வாழ்க வளமுடன்.